ஜன்னத் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கார்த்திகை ஸ்பெஷலான திருப்பாகம் பண்ண போகிறேன். இது வந்து முருகனுக்கு உகந்த பிரசாதம். இது திருச்செந்தூரில் முருகனுக்கு உகந்த பிரசாதம் திருப்பாகம். இது வந்து திருநெல்வேலி சைடெல்லாம் ஏதாவது விசேஷங்களில் இந்த ஸ்வீட் இடம்பெறும். அதை தான் இன்றைக்கி செய்து காமிக்க போகிறேன். அது சுலபமான முறையில் எப்படி செய்யலாம்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு அளவு வந்து நான் இந்த கப்பில் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் இது வந்து ஒரு கப்பு. இந்த கப்பில் வந்து கடலை மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். அதுக்கு அதே அளவு நெய், அப்புறம் அந்த ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப்பு சுகர். நீங்கள் 1.25 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதிக சுகர் வேணும்னா 1.25 வரைக்கும் எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து 1 கப்பு. அப்புறம் பால் வந்து 2 கப். பால் வந்து கடலை மாவு 1 மடங்குனா 2 மடங்கு பால். அப்புறம்னா இது முந்திரியும் நெய்யும் 1 மடங்கு. சுகர் வந்து 1.5 மடங்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள். சாஃப்ரான் வந்து பாலில் நல்லா கொதிக்கிற பாலை ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் கலருக்காக. சாஃப்ரான் இல்லைன்னா ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திருப்பாகம் பண்ணுறதுக்கு இந்த கடலை மாவை வறுத்துக்கிறேன். ட்ரையாக வறுக்கணும். அது வந்து கலர் மாறிடாமல் நல்லா பச்சை வாசனை போகாமல் வறுத்துக்கணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ணணும், ஆனால் கலர் மாறி இருக்காது, பச்சை வாசனை போகணும், விடாமல் கிண்டணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டேன். நல்லா சூடாகிடுச்சு, கலர் மாறலை, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதை இறக்கி வச்சுருவோம். இது ஆறினவனே கழிச்சிட்டு தான் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த கடலை மாவு ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம இந்த முந்திரியை வந்து நுணுக்கிட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் பரபரப்பான பவுடர் ஆக்கணும். விப் மோடில் போட்டே அரைச்சிக்கிறேன். முந்திரி பருப்பை இந்த மாதிரி சொரப்பாக விப் மோடில் அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த ஜலிச்ச கடலை மாவை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். ஜலிச்சா தான் இந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும் கடலை மாவு. இதிலேயே இப்போ 1 பங்கு மாவுக்கு 2 பங்கு பால் கலந்துக்கிறேங்கள. இன்னும் ஸ்டவ்வில் வைக்கலை, இங்கே ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். இந்த கடலை மாவோட 1 மடங்கு கடலை மாவு 2 மடங்கு பால் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இதிலேயே இப்போ சுகரையும் ஆட் பண்ணிடணும். 1.5 மடங்கு சுகர். இதையும் கரைச்சிட்டு தான் அப்புறம் அடுப்பில் வைக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். இனி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இனிமேல் தான் இதை அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையை எடுக்காமல் கிண்டணும். நல்லா கொதித்து கொஞ்சம் 10 ஸ்டேஜ் வர மாதிரி இருக்குது. இந்த நேரம் வந்து நம்ம இந்த முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கட்டி எல்லாமே கிண்டிக்கணும். முந்திரி சேர்த்த உடனே கொஞ்சம் டக்குன்னு கெட்டியாயிரும். இந்த நேரம் நம்ம இந்த பாலில் இந்த சேஃப்ரான் கலக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்குருவோம். கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இந்த நெய் இருக்குல்ல, அதை வந்து 2-3 தடவை நல்லா உருண்டு வரும்போது சேர்க்கணும். நம்ம அந்த கடலை மாவு, முந்திரி பருப்பு, அப்புறம் அந்த பால் இதெல்லாம் நல்லா ஒன்றா சுகர் எல்லாமே கலந்தாச்சு. நல்லா நல்லா வெந்துருச்சு. இன்னும் அது வத்தர்களையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக இந்த நெய்யை ஊற்றணும். இப்போ பாதி ஊற்றிக்கிறேன். இப்போ 2 தடவை நெய் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வற்றணும். இப்போ ஒரு பாதி நெய்யை ஊற்றிட்டு ஃபைனலாக மீதியை ஊற்றிடுவோம். இன்னும் ஒரு நிமிஷம் கொதிச்சா நல்லா வற்றிடும். ரெடி ஆயிடுச்சு. திருப்பாகம் வந்து இப்போ 10 நிமிஷம் கிண்டியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இன்னி மீதி இருக்க நெய்யையும் ஊற்றிடுவோம். 1 கப்பு நெய். இப்போ இதுதான் பாதம் அந்த ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறணும். இப்போ இது திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ இந்த சுவையான திருப்பாகத்தை டேஸ்ட் பண்ணி காப்பாங்க 2 பேரும், தாத்தாவும் பேரணும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. ரொம்ப இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஜஸ்ட் லைக் அல்வா மாதிரி இருக்குது. சூப்பராக அருமையாக இருக்குது. இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுவையான திருப்பாகத்தை நீங்களும் இதே மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட